உசிலம்பட்டி அருகே வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மிரட்டல் விடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் போட்டியிட்டார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இதனை தேர்தல் ஆணையமும் பறக்கும் படை அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. இதனையடுத்து கடந்த 18ஆம் தேதியன்று மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்தது. ஆனால் அவர் தேர்தலில் படுதோல்வி அடைவது உறுதியாகியுள்ளது. இதனால் வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை ஓபிஎஸ் மகன் திரும்ப கேட்டு மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உசிலம்பட்டி, மாமரத்துப்பட்டி, கீழப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்திற்கு வாக்களிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை திரும்ப கேட்டு பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் மகன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது அம்பலமாகியிருப்பதால் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வந்து 1000 ரூபாய் கொடுத்து ரெட்டலை போடுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் விட்டுட்டேன். திருப்பி வந்து எங்க வீட்டுக்காரத்தை 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, அடைக்கலம் கொடுத்து விட்டுருக்காரு. ராமநாதன் மூலியமா கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. நான் வந்து வாங்கல கையில. ஓட்டு எனக்கு போடுறேன்னு காலைல கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் எங்க கட்சிக்காரன் கேட்குறியா, இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க. சொன்னாலே இப்போ ரூபாயை கொடுத்து விட்டு என் மகனை எங்க வீட்டுக்காரன் போய் வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரூபாயை. ஏன்னா அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல போடுறேன்னு அடைக்கலம் சொல்றாரு. தெருவில் போடலையா, துட்டை வாங்கிட்டு போடலன்னு சொல்றாங்கப்பா. இதை நாங்க துட்டை கொடுத்துட்டோம். சம்சாரத்துக்கு 2வது வார்டில் ஓட்டு இருந்துச்சுங்க. அவங்க பணம் வந்தாங்க, 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போட சொன்னாங்க. ஓட்டு போடலாம்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டோம். திருப்பி நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லி ஒரு அராசரமாக வந்து பேசினாங்க. 60 ஓட்டு இந்த ஏரியாவில் போடலை, அதில் உங்கள் ஓட்டு ஒன்று, அதனால் நீங்கள் துட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் துட்டை கொடுத்துட்டு வந்துட்டாங்க.